பக்தர்கள் காலத்தில் சப்த கன்னிகளுக்காக நிறைய கோயில்கள் அமைக்கப்பட்டுள்ளது. பஞ்சமி நாட்களில் வராகி தாயை வழிபட்டால் வெற்றிக்கும் நிம்மதிக்கும் பஞ்சமே இருக்காது அப்படின்னு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. காலப்போக்கில் சப்தமார்கள் சன்னதியும் குறிப்பாக வராகிக்கென்று சன்னதி அதிகமாக பெருகிவிட்டது. இன்னும் சொல்ல போனா வராகி தேவிக்காகவே தனி கோயில்கள் அமைக்கப்பட்டு பக்தர்கள் வழிபட்டு வருகின்றார்கள். சப்த என்றால் 7 என்று அர்த்தம். 7 தேவியரை கொண்டதால் சப்தமார்கள் என்று இந்த தேவதைகளுக்கு பொது பெயரும் இருக்கிறது. இவர்களை 700 மந்திரங்களால் விவரித்து சொல்லப்பட்டிருப்பதால் அதற்கு சப்த சதி என்றும் போற்றியிருக்கிறார்கள். சும்ப நிசும்ப என்ற அரக்கர்களை அழிக்க அன்னை ஆதிபராசக்தி முடிவெடுத்த போது அவளுக்கு துணையாக, அவளுக்கு உதவியாக, அவளுக்கு சேனைகளாக, படை தளபதிகளாக, அவளின் பக்கபலமாக படையாக உருவெடுத்து வந்தவர்களே சப்தமார்கள் என்கின்றது புராணங்கள். இந்த